அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 5 Thursday த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் எலெக்ஷன் பார்த்துடலாம். அமெரிக்க எலெக்ஷன் பற்றி ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கன் எலெக்ஷன் என்ன மாதிரியான ஃபார்மில் தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்தியாவோட எலெக்ஷனுக்கும் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அடுத்து லந்தானா எலிஃபென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். இதில் ஒரு 100 சிற்பங்கள் சொல்லியிருக்காங்க, யானை சிற்பங்களை பற்றி. இது எந்த மியூசியத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இதில் ஒரு லந்தானா கேமரா அப்படின்ற ஒரு இன்வேசிவ் பிளான்ட் ஸ்பீசிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வேண்டியது இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னால் என்ன, எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்னால் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். இனி வர நாட்களில் இந்த மாதிரி என்வரான்மெண்ட் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அல்லது எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது என்ன பிளான்ட்டா, புஷ்ஷா அல்லது ட்ரீயா அப்படின்ற அளவுக்கு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் விஆர்எஸ் வாங்குறது அல்லது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ரிட்டைர்மெண்ட் வாங்குறது அப்படின்றது அவங்களோட போஸ்டிங்கோட அட்டானமியை கொஷின் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ரீசெண்டாக நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்தியா ஃபுல்லாக ரிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது அவங்க என்ன கிரவுண்டில் இது பண்ணுறாங்க, அப்போ அவங்களோட ஆட்டோனமி எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். இது கொஞ்சம் மிகப்பெரிய டாபிக், டிபேட்டபிள் டாபிக் தான். அடுத்து எடிட்டோரியலில் எக்கனாமியில் பெரும் முதலாளிகளுக்கு தான் இந்த எக்கனாமி ஃபேவராக இருக்குது. சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை, அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குது. இதுக்கு காரணம் எக்கனாமியில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது முழுக்க இதில் சில எக்கனாமிஸ்டோட நேம்லாம் சொல்லி அவங்களோட தீசிஸ்லாம் பற்றி பேசியிருக்காங்க. ஏதாவது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எதெல்லாம் மாற்றங்கள் வேணும் அப்படின்றத பற்றியும் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. இதுக்கு முதல்ல எக்கனாமி எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ஆர்டிக்கிள் ஜிஎஸ்டி சம்மந்தமாகவும் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பற்றியும் வந்திருக்கு. அதாவது மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்னால மாநில அரசாங்கத்துக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, அதை அவங்களே ஸ்டேட்ஸே பார்த்தோம் அப்படின்னோம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது அவங்களுக்குள்ளவே அப்படின்ற அந்த தன்மை குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட மத்திய அரசோட தலையீடு காரணமாக மாநிலங்களுக்கு அந்தளவுக்கு நிதிகள் கிடைக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. இது முழுக்கவே பார்த்தோம்னா ஃபெடரேஷன் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கில் வரும். டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் டு சென்ட்ரல் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வரும். ஸோ முழுக்கவே நம்ம படிச்சுக்கலாம். இதை படிக்கும்போது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா, மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு அப்படின்றது என்ன, அதில் இந்த மாதிரி நிதி சம்மந்தமான என்னென்ன ஆர்டிக்கிள்லாம் கான்ஸ்டியூஷனில் இருக்குது, இப்போதைக்கு இது என்னென்ன டேக்ஸை இவங்க சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். இதில் முன்னாடி எப்படி இருந்துச்சு ஸ்ட்ரக்சர், ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்ற இந்த மாடலில் படிச்சுக்கிட்டாலே போதும். பேஜ் நம்பர் 9ல் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதை நம்ம படிச்சுக்கலாம். இந்த மாதிரியான முக்கியமான கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சைனா ரிமைன்ஸ் குவைட் ஆன் பாகிஸ்தான் பாகிஸ்தானோட கில்கிட் பல்திஸ்தான் மூவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இம்ரான்கான் 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தாரு, நம்ம பார்த்தோம். ஸோ அது சொல்லியும் சைனா எந்த ஒரு இது இல்லாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம் சைனாவோட ஸ்டாண்ட் ஆன் திஸ் பல்டிஸ்தான் இஷ்யூ. அடுத்தது மிலிட்ரியில் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இது இன்னும் கொஞ்ச நாளில் இது நடைமுறைக்கு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு ப்ரோஆக்டிவாக அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சைபர் செக்யூரிட்டி இன்டர்போல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சைபர் செக்யூரிட்டி இதில் இந்தியா எந்தெந்த நாடுகள் கூட ஒப்பந்தங்கள்லாம் வச்சுருக்காங்க. உலகளாவிய இன்டர்போல் இருக்குது இல்லையா, உலகளாவிய ஆர்கனைசேஷன். ஸோ இது கூட என்ன மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான் இந்தியாவுக்கு இருக்குது, இதை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க, சைபர் கிரைம் அப்படின்றத லெவலில் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இது ஜஸ்ட்டு ஒரு ஒன்லைனருக்காக நம்ம படிச்சுக்கிறது தான். அது வல்ச்சர் கன்சர்வேஷன் பிளான் டார்கெட்ஸ் ட்ரக்குன்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த வல்ச்சர்லாம் இறக்கிறதுக்கு காரணம் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ டைக்ளோஃபெனாக் அப்படின்ற ஒரு பெயின் கில்லரை நம்ம கேட்டல்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுனால அது இறந்து போச்சு அப்படின்னா அதை சாப்பிட்ற இந்த வல்ச்சருக்கு இந்த மாதிரியான கிட்னி ஃபெயிலியர்லாம் வந்துட்டு இறந்து போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு 4 to 5 இயர்ஸாகவே இந்த நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த வல்ச்சரோட நேம் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
ரொம்பவே முக்கியம். என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இது சம்மந்தமாக ஏற்கனவே 2-3 டைம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். வல்ச்சரையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வேர்ல்டு பேஜில் இந்தியன் அமெரிக்கன் டெமோக்ராட்ஸ் ரீஎலெக்டட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே நான் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அப்படின்ற அந்த நியூஸ் சொல்லும் பொழுது இதை பற்றி நம்ம வந்து எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸில் வந்து இந்த இந்தியாவோட ப்ரைட் அது சம்மந்தமாக எழுதும் பொழுது இந்த மாதிரி ஃபாரின்லேயும் வந்து இந்த மாதிரியான அரசியல் களத்தில் இந்தியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இந்தியா என்ஜாய் பை பார்ட்டிஷன் சப்போர்ட் சேஸ் ஸ்ரீங்கலா இருக்குது இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா யூஎஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து யார் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து வந்தாலுமே இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி இவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து மல்டி ஃபேசட்டட் டைஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான இந்தியாவும் அமெரிக்காவும் என்னென்ன மாதிரியான எந்தெந்த துறைகளில் வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்புறம் மிலிட்ரி கோயலேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணிட்டா போதும். இது எல்லாமே ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் வந்து நியூஸில் வந்து வர்றது தான். ஸோ இப்போது மலபார் எக்ஸைஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போது அப்புறம் 2+2 டயலாக் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்தோம்னா மெயின்ஸுக்கு வந்து எழுதுகிற பர்ஃபெக்ட் நோட்ஸாக வந்து இருக்க முடியும். அடுத்தது இன் ப்ரீஃபில் வந்து எத்தியோப்பியா சென்ஸ் ஆர்மி டு ட்ரபிள்டு ரீஜன் இருக்குது இல்லையா. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தியோப்பியாவில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வச்சுக்கிட்டால் போதும். அது வந்து டைக்ரே ரீஜன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கரெக்டாக மேப்பில் வந்து லொக்கேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது எத்தியோப்பியாவில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்தது யூஎஸ் ஃபார்மலி எக்ஸிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பாரிஸ் பேக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே என்விரான்மெண்ட்டில் வந்து வரக்கூடியது தான். பாரிஸ் பேக்டில் வந்து எதனோட பின்னணியில் இந்த பாரிஸ் பேக்ட்ன்றது கையெழுத்தானுச்சு, அதில் என்னென்ன நாடுகள் இது வரைக்கும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பேக்ட் சம்மந்தமாக எந்த ஒரு நியூஸ் வந்து வந்தாலுமே அந்த பேக்டில் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க, அதில் இந்தியான்றது மெம்பராக இருக்குதா இல்லையா, அதில் கடைசியாக வந்து எத்தனை மீட்டிங் நடந்திருக்கு, அதில் கடைசியாக மீட்டிங் வந்து எங்கே நடந்துச்சு, ஃப்யூச்சர் மீட்டிங் எங்கே நடக்க போகுது, லேட்டஸ்ட்டாக வந்து அதில் ஜாயின் பண்ணவங்க யார் அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதில் லேட்டஸ்ட்டாக வெளியில் யாரெல்லாம் வந்து போயிருக்காங்க அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட் பற்றி எக்கனாமிக் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஜிடிபி வில் பி ஹையர் தென் த ஃபோர்காஸ்ட் திஸ் இயர் அப்படின்ற மாதிரி. எதிர்பார்த்ததை விட ஜிடிபி வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.